எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னொரு அருமையான ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னாலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும் இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்க்காகட்டும் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகலாம். இது எப்படி என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இந்த சிட்டி லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஆம்புலன்ஸு ஜாஸ்தி இருக்குது, அதே மாதிரி அந்த பாப்புலேஷனும் ஜாஸ்தி இருக்குது. டெய்லி எப்படியாவது ஒரு 100-150 ஆம்புலன்ஸ் ஒரு சிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆனே தான் இருக்குது. அதே மாதிரி அந்த எல்லா சிட்டிலையும் எல்லா சிக்னல்லையும் போலீஸ் இருக்கலாங்களான்றத ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க 24/7 அதாவது அந்த பீக் ஹவர்ஸில் அவங்க அங்கே உட்காந்து சிக்னல் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு போலீஸ் உள்ளக்கிறாங்க, ஒரு போலீஸ் வெளியிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீக் ஹவர்ஸில் தான் போலீஸ் அங்கே ஜாஸ்தி கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஜாஸ்தி டிராஃபிக் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடப்பமாக ஆட்டோமேட்டிக்கில் ஆன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக 30 செகண்ட் ஆனாகணும், 20 செகண்ட் ஆனாலும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சிஸ்டத்தோட கூடவே இன்னொரு சிஸ்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆம்புலன்ஸுக்கு ஒரு ஜிபிஆர்எஸ் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆம்புலன்ஸோட ஜிபிஆர்எஸ்ஸையும் அந்த நம்ம இருக்கிற சிக்னல்லையும் நம்ம கூகுள் மேப்போடைய ஒரு டெக்னாலஜியோட லிங்க் பண்ணனா என்ன ஆகுது பாருங்க. இப்போ ஆம்புலன்ஸ் அங்கேருந்து வந்துனே இருக்கும், ஒரு டியூரேஷன் ஒரு 150 மீட்டரு, ஒரு 200 மீட்டரு அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே அந்த வெஹிக்கிள் ஆம்புலன்ஸ் இருக்குதுன்னா அது என்ன ஆகும்னா அந்த சிக்னல் ஆக்டிவேஷன் ஆகிடும். அந்த கிரீன் சிக்னல் வந்துடும். அந்த கிரீன் சிக்னல் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்புலன்ஸ்காரன் என்ன ஆகும், சீதா ஒரே ஒரு அவனுடைய எங்கே எப்படி போகணுமோ அதே ரூட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஒன் வேல போகிறது, இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது, இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் ஃபுட்பாத் மேலே ஏற்றிக்கிறது. இந்த மாதிரிலாம் ஆம்புலன்ஸு ரன் பண்ணுறாங்க. இந்த ஆம்புலன்ஸுக்கு ஒரு நீட்டான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் அதே சமயத்தில் அதனுடைய அந்த ஆம்புலன்ஸ் யார் ட்ராவல் ஆகுறாங்களோ அவங்களுடைய அந்த டெத்தையும் டெத் ஆகட்டும் இல்லை ஒரு நார்மல் ஏதாவது சிவியர் கேஸாக இருந்தால் அதை நம்ம நார்மலாக காப்பாற்றலாம். நார்மலாக இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸு, இந்த இருக்கிற டிராஃபிக்கில் நம்மளால் ஆம்புலன்ஸை ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னடாப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே ஆயிக்காதா நம்ம காப்பாற்றிருப்போமே, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே ஆயிக்காதா நம்ம காப்பாற்றிருப்போமே. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 5 நிமிஷம் அச்சோ அந்த சிக்னல் அப்படி மாட்டிக்கணுமா, நான் இந்த சிக்னல் இப்படி மாட்டிக்கணும்பா, அந்த சிக்னல் அப்போ கிளியராக இருந்தால் நம்ம இன்னைக்கு காப்பாற்றிக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸுக்கோ கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. இதில் சப்போஸ் நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சமாக புரிஞ்சிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கின்னு இந்த மாதிரி ஒரு புது சாஃப்ட்வேரை புது டெக்னாலஜியை தயவு செய்து ஆம்புலன்ஸுக்கும் அப்புறமா நம்ம டிராஃபிக் சிக்னலுக்கும் ஒரு இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சாஃப்ட்வேரை தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.